படம் ஃபுல்லாக ஒசூரில் தான் ஷூட் பண்ணாங்க. அவங்க ஊர் தான் டேரக்டரோட ஊர் தான் ஒசூர். விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சு பிஎஸ்சி படிச்சு எவ்வளோ பேர் வராங்க. ஸோ ஸோ அவங்களோட கோல் என்ன ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்வி அதான் நான் ரொம்ப கரெக்ட். உங்களுக்கு லைஃப்பில் கோல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக அங்கே தான் மேஜர் எல்லா ஷூட்டுமே அங்கே தான் பண்ணோம். ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாரும் வீட்டில் தான் தங்கணும். ஹோட்டல் கூட இல்லை. பெரிய வயசு நான் ஒரு இதுவாக இல்லை, அதுதான் எதுவுமே இல்லாமல் இருந்தேன் நான் ஆக்சுவலாக. நிறைய பொசிஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங் சேல்ஸ், கலெக்ஷன்ஸு. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா, ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோவோ இல்ல ஹீரோயினோ இல்ல டைரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து அந்த படத்துடைய வில்லன் யாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கேட்போம். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் முயற்சியிலேயே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அசத்திட்டாரு. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அமிகோ கேராஜ் படத்துல நடித்த ஆக்டர் முரளிதரன் கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் முரளி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. So welcome to our show first of all. Thank you. And முதல் படம், ஆமா, first time experience to acting, cinema, movies, அமிகோ கேரேஜ் படத்துல ஒரு மெயின் வில்லன் ரோல் பண்ணிருக்கீங்க. ஆமா. So எப்படி இருக்கு உங்களுக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நாங்கள் போயிட்டுருந்தோம். இப்போ தேட்டர்ஸ் விசிட் போகும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ட்ரிப்ஸும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அதர் திங்ஸ். வாவ் வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி வந்தீங்க இந்த படத்துக்குள்ள? என்னோட ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தேன் விஎம். ஸோ அதில் என்னோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி சக்தி, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் மூலமாக தான் எனக்கு வந்து இந்த டீம் தெரியும். ஒரு ஜென்ரல் ஒரு விசிட்காக தான் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன கேரக்டருக்கு பார்த்துட்டு போயிட்டு பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஓபி வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு அவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு கால் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி தம்பி நடிக்க வரவரா நமக்கு எதுவுமே தெரியாது, இல்லை நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் அப்போ தான் ஸ்டண்ட் மாஸ்டர் அசோக் அவர் பார்த்தேன். அப்புறம் டேரக்டர் பிரசாந்த் அவங்க பேசிட்டு இந்த கேரக்டர் வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது, அவர் டேட்ஸ் இல்லை. ஸோ அதனால வந்து ஆக்சிடென்ட்ல தான் நான் உள்ள வந்தேன். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் உங்களுடைய லுக் வந்து, உங்களுடைய ஹைட், உங்களுடைய லுக் அப்பியரன்ஸ் லுக் வந்து கொஞ்சம் ரகடா தான் இருக்குது. அது என்னன்னா கோவிட் தான் ரீசன். ஃபுல்லா முடி வளர்த்தது அப்போ வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு போட்டோஸ் அனுப்ப சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் வந்து வீட்டுல இருக்கும்போது ஒரு போட்டோஸ் எடுத்துருந்தாங்க. அதே இந்த மாதிரி ஒரு சில்லர் காஸ்டியூம்கான ஒரு வீட்டுல ஒரு போட்டோ எடுத்துருக்கேன். ஸோ அதுதான் அனுப்பிச்சேன் அவங்களுக்கு. அனுப்பிச்சோடனே நீங்க வாங்க நேரம் மீட் பண்ணலாம். அதுலதான் இது நிறைய இருந்துச்சு. இப்போ இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு அதனால அதுக்குதான் முடிஞ்சது. இன்னும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி சாமியார் மாதிரி இருந்திருக்காரு, ரகடா இருந்திருக்காரு. இதுல படத்துல என்னெல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்களோ அது காரணம் பிரசாந்த். எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் அப்படி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு கேமரா ஆங்கிள் கூட எனக்கு எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணலான்றது தெரியாது. ஸோ அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அப்புறம் டீமா மதன் கோபால் எல்லாமே டீமாவே எல்லாருமே அவங்க ஒரு ஃபேமிலியா தான் இங்க ஒர்க் பண்ணாங்க. இது ப்ரொடக்ஷன் ஒரு ஃபிலிம் கம்பெனி அந்த மாதிரி இல்லை. ஒரு சாப்பாடுனா அவங்க வீட்டுக்குள்ள போய் சாப்பிடலாம், அவங்க அப்பா வந்து சாப்பாடு கொடுப்பாரு. எல்லாம் நைட் ஆனா அங்கதான் இருப்பேன். நான் படம் ஃபுல்லாக ஒசூர்ல தான் ஷூட் பண்ணேன். அவங்க ஊர் தான் டேரக்டரோட ஊர் தான் ஒசூர். ஸோ அங்கதான் மேஜர் எல்லா ஷூட்டுமே அங்கதான் பண்ணோம். ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் வீட்டுல தான் தங்கணும், ஹோட்டல் கூட இல்லை, பெரிய வீடு. ஸோ அதனால நம்மளும் ஒரு புதுசா இருக்கும்போது நம்மளும் சின்ன பசங்க நம்ம ஏஜ் ஒரு 40+ மேல ஆயிடுச்சு, அந்த பசங்களை மிங்கிள் பண்ணும்போது இன்னும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். கண்டிப்பா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு சினிமாக்குள்ள வரணும், நடிக்கணும்னு ஆசை இந்த மாதிரி இருந்தது இல்ல. சினிமா பார்ப்பேன் நான். நான் ஒரு ரஜினி அவரோட ஃபேன் ஆச்சு. அப்புறம் இது ரீசெண்டா அவர் விஜய் சேதுபதி பிடிக்கும். தாடி வச்சது காரணம் அந்த 90ஸ்ல விஜய் சேதுபதி வச்சிருக்காரு. அது வந்து அப்போ வச்சுட்டேன். என் பொண்ணு வந்து சொல்றேன், இந்த மாதிரி நீங்க ஷோ பண்ணக்கூடாது அப்படி இருக்கீங்க. ஆமா. அப்புறம் என் பையன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கான்.
அவன் ஒன்னும் சொன்னான், இது பண்ணுங்கப்பா எனக்காக பண்ணுங்கப்பான்னா, சும்மா இதே மாதிரி நிக்கிற மாதிரி இதே மாதிரி கேங்ஸ்டர் தான், ஓகே. ஒரு ப்ரொஃபைல் ஷாட் மட்டும் தான் இருக்கு லாஸ்ட்ல, அது மாதிரி தான் இருக்கும். வாங்கப்பா அப்படின்னு. அப்படிதான் நான் மற்றபடி சினிமா ஆசை இல்ல, பிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். ஃபிலிம்ஸ் நிறைய ஃபாலோ ஆமா. பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஃபிலிம் நிறைய ஃபாலோ பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்களே ஒரு படத்துல ஆமா, நடிச்சிருக்கீங்க. அதுவும் வில்லன், அதாவது ஹீரோ என்ன பண்றாங்க அப்படிங்கறத தாண்டி வில்லன் என்ன பண்றாங்கன்னா எல்லாரோட ஃபோக்கஸ் இருக்கும். கண்டிப்பா. அண்ட் வில்லன் அடி வாங்குறப்ப கைத்தட்டுவாங்க தெரியுமா? ஹீரோ அடிச்சாதான் அந்த ஆமா, கைத்தட்டல் விட அந்த வில்லன் விழுந்தாதான் ஒரு செம்மையா ஒரு ஜோஸ் ஆவாங்க. ஆமா. வில்லனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல இருக்கு. கண்டிப்பா. என்னன்னா ஒரு 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 ஹீரோவோட படம், ஒரு மாஸ் ஹீரோ பண்றாங்க, இல்ல ஒரு ஆக்ஷன் படம் பண்றாங்க அப்படின்னா, பேசிக்கான விஷயம். நான் படங்கள் பார்த்த விதத்துல இருந்து ம். ஒரு ஆண்டனிஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யா. அப்பதான் வந்து ஹீரோக்கே இது ஹீரோக்கே இது கெத்து. ஆமா. இப்போ நம்ம பழைய சினிமால இந்த எம்ஜிஆர் 3 அடி வாங்கின பிறகு ஒரு அடி, அதுதான் அவர் பெரிய ஆளு. Yes. ரஜினியும் அப்படி. So இது ம். நம்ம பாக்குறோம்ல சினிமா, இதுதான் ஒரு பேட்டர்னாவே இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது இன்னும் படத்துக்கான விஷயம் நல்லா இருக்கும். அடி ம். வாங்குறோன்றது வேற விஷயம். அது மக்கள் பார்த்து பண்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அது ரொம்ப. நான் ஷூட் போறதுக்கு முன்னாடி அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னை வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்தாங்க. நான் என்ன இருக்கு, வாவ். எனக்கு தெரியாதுதான். நீங்க தியேட்டர் போய் பாத்தீங்களா? பார்த்தேன் ஆ, பார்த்தேன். அப்ப உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை நம்ம பண்ணிருப்பாங்களே. கண்டிப்பா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், அதுதான் ஒரு பிரச்சனை. இது படத்துல மட்டும் இல்ல, ஜென்ரலாவே நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்றோம் எங்கேயாவது. எனக்கு பிளஸ்ஸாவும் வந்திருக்கு, யா மைனஸாவும் யா வந்திருக்கு. யா அது யா. வந்து இப்ப பிளஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ம். அவ்வளவுதான் சோ விஷயம். என்ன சொன்ன காம்ப்ளிமெண்ட் பயந்துருப்பாங்களே சில பேரு. என்ன கண்டிப்பா. வில்லன் வந்துட்டாங்க, நம்மளுக்கு இது அடிச்சிட போறாங்க அப்படின்ட்டு. அப்படிதான் பயப்படுறதுன்னு இல்ல. ஆஹ் என்று அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க அப்பியரன்ஸா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ம். சொன்னாங்க. நல்லா இருக்கு scene sequence அப்படின்னாங்க. வாவ். ஆனா நான் பாக்குறதுக்கும் நான் பேசுறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். நான் ரொம்ப ம். லோவா தான் பேசுவேன், மேக்ஸிமம் இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன் நான். அப்ப நீங்க சத்தமால பேசிங்க பயந்துருவாங்க இல்லையா? ஆமா, அது பழகிச்சு. நம்ம நார்மலா லோ பேசுறதே கம்மியா. எனக்கு டப்பிங் அப்போ ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஓகே எனக்கு ஓகே அது ஓகே. ம். 2 வாட்டி பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த இப்போ ரீசெண்டா சங்கோல ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணிருந்தேன். ஆ. அதுல கூட ஒரு டப்பிங்க்கே அந்த ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் அது ம். பேசுறது. ஸோ அந்த போர்ஷனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அஹ் அஹ் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன். அங்க ம். போகும்போது ஒரு பெரிய டேரக்டர் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் டேக் கேர் பண்ணோம். ஓகே எப்படி ஓகே. பண்ணணும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக்குது. ம். அதுல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ நீங்க ரொம்ப சாஃப்டா தான் பேசுறீங்க. ஆமா, பட் படத்துல வந்து ஸ்டண்ட், ஆமா, பயங்கரமான ஸ்டண்ட் கண்டிப்பா பண்ணிதானே ஆகணும். கண்டிப்பா. பண்ணிருக்கீங்க. இதுல பெரிய ஸ்டன்ஸ் கிடையாது, வெறும் ம். நம்ம ஃபைட்டிங் சின்ன ஃபைட் ஃபைட் சீன்ஸ் இருந்திருக்கும். ஒன்று ரெண்டு ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஓகே. மேஜரா இல்லையே, நம்ம மேஜரா ஃபுல்லா டிராவல் நம்ம கீழே தான் நிறைய பேர் இருக்கிறதுனால ஆ. அவங்க பார்த்துப்பாங்க. நல்ல அதுல அதனால கீழ இதுல இருக்கிறவங்க அடி வாங்குவாங்க. நான் ஏன் வாங்கணும்? ஓகே அதுதான் அதுதான் இதுல. ஓகே. இப்போ ஜெயில ரஜினி சார் உட்கார்ந்துட்டு ஒன்று பண்ணாரு, எஸ் 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 எஸ். மற்றவங்களும் அடிச்சாங்க. ஆனா எவ்வளவு கெத்தான ஒரு கேரக்டர் அது உங்களுக்கு. எனக்கு ரொம்ப இல்லையா? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ம். எனக்கு இப்போ கடைசியா இப்போ ட்ரெய்லர் லான்ச் அப்போ அந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று அதில் போட்டிருந்தாங்க. அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ம். அது ஓகே. நான் பார்க்குற படங்கள் மேபி அது இதுவாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப த்ரில்லர் பேஸ்டு இந்த ம். ஆக்ஷன் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய படங்கள் பார்ப்பேன். சீரிஸ் இது கரண்ட் நீங்கள் என்ன சீரிஸ்னாலும் நான் பார்த்துருக்கேன். பாத்துருக்கீங்க. இந்த படத்துடைய நேம் வந்து எமிகோ கேராஜ். இது எமிகோ அப்படின்னா என்னங்க? அனுபவம்ன்றது ஸ்பானிஷ்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற நேம் ஓ, தான். ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டோட கேராஜ். ஆமா, ஆஹா. அதுல வந்து ஜிஎம் சிங்கர் சார் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே. அவர் தான் அந்த கேரேஜ். எஸ் எஸ். ஸோ அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்கும். ம். ஸோ அதனாலதான் அந்த அமிகோன்ற பேர் வரும். ம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது யா, இட்ஸ் a different story இல்லையா? ஓகே. அப்படிதான். உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படம் பார்த்துட்டு என்னங்க சொன்னாங்க? அதை சொல்லுங்க. எல்லாமே ஒரு ஆச்சரியம் தான். உங்களுடைய டாட்டர் சன் எல்லாம் என்ன சொன்னாங்க? டாக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏதாவது ரேட்டு சொன்னேன் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு எக்ஸாம் அவளுக்கு. ம். நான் சொன்னேன், அம்மா சொன்னாங்க, ஒய்ஃப் சொன்னாங்க இந்த மாதிரி வேண்டாம் ஸ்கூலுக்கு. அப்போ சொன்னேன், அப்பா படத்தை நான் பார்க்காம யார் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துருச்சு. தேங்க்யூ. அது அவங்க எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. ம். இப்ப நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து பிடிக்கிறது வேற, ஆடியன்ஸ் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்த்து அவங்க எப்படி நம்ம ஏற்றுக்கிறாங்க ஓகே. அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுவே நம்மளுக்கு கொண்டு போவோம். ம். ஸோ இவங்க எல்லாரும் நம்ம வெல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் Well ஃபேமிலி. பண்ணாங்க. ஆமா, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த ஒரு இப்போ ஒரு கரியர், ஆக்டிங் கரியர்ல இப்போ ஒரு 20ல இருந்து 30, 35க்குள்ள ஒரு ஆக்டிங் கரியர் ஸ்டார்ட் பண்றாங்க.
இல்ல அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னா அதை கொஞ்சம் சில பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு மிடில் லைஃப்ல வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி கூட சில பேர் திங்க் பண்ணுவாங்க. உங்களோட ஃபேமிலி இல்ல ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை யாராவது டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி என்கரேஜ் தான், வைஃப்ல ரொம்ப சப்போர்ட்டான ஆகுது. என்னன்னா இப்போ அவங்களுக்கு என்னன்னா நம்ம இன்னொன்னு சொல்லுவாங்க, எனக்கு அவங்க கிட்ட என்ன ஆகுதுன்னா ஷூட்டிங் போயிட்டு வந்தா வீட்டுல வந்து தூக்கூடாது, நைட் ஷூட் இருந்தாலும் சரி, அது வந்து நார்மலா இருக்கணும். இந்த ரெகுலர் லைஃப் வந்து இது அது என்ன பிடிக்கும் அவங்களுக்கும். இந்த டான்ஸ் அவங்களுக்கும் டான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அதனால அவங்களுக்கும் பிடிக்கும். என் பையனும் இப்போ வேலையில பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு சின்ன வயசுல என்ன ஆகணும்னு ஆசை இருந்தது? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லாம தெரியல. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நீங்க பண்ணிக்கிட்டீங்க? லவ் மேரேஜ் தான். வாவ், அது ஆல் தி பெஸ்ட், சூப்பர் ஃபார் தட். சோ அதுதான் ஒரு சின்ன வயசு ஆசை. ஆமா, அதுதான் இருக்கு. என்ன ரீசன் ஒரு ஹைட் தான் ப்ராப்ளம். ஓகே, நம்ம பார்க்க மாட்டாங்க, நம்ம பேச மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயம். நம்ம ஒரு இன்சியூரிட்டியோட இருந்தேன். இவ்வளவு நான் பேசுனது கிடையாது. ஓகே ஓகே. அதுக்கு என்னோட பிரஸ்னேஜ் ஸ்டேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். அதுவே நான் எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. அதுல கொடுத்த கான்ஃபிடன்ஸ். ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் அப்படியே இருந்தேன். ஆக்சுவலா நானு பேசினாங்கன்னா இப்ப நீங்க வந்து நல்லா பேசுனீங்க, அதனால இல்லன்னா பேசிருக்க மாட்டீங்க. இது இருக்கக்கூடாது அப்படின்னு ஆக்சுவலா வாயிலுக்குள்ள போறதுன்னு சொல்றாங்க. அது இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. சோ ப்ரொஃபஷனல் வைஸ் நீங்க சொன்னீங்க எனக்கு ஆக்டிங் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்போ இல்ல, பட் பாப்பீங்க, ஃபாலோ பண்ணுவீங்க. சோ ஒரு எய்ம் பண்ணி இருக்குல்ல, கோல், லைஃப்ல ஒரு கோல் ஏதாவது இருக்கும். சோ அதுதான் உங்க கோலுங்களா? லவ் மேரேஜ் அது முடிச்சிச்சு. அந்த டைம்ல சின்ன வயசுல இருந்துச்சு. அதுதான் நான் கரியர் வைஸ் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன். கரியர் வைஸ் நான் ஒரு இதுவா இல்ல, அதுதான் ஒரு எய்ம் இல்லாம இருந்தேன். நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங், சேல்ஸ், கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் எல்லாமே பண்ணிருக்கேன். ஸோ என்னோட மாறினது நம்மளுக்கு ஒண்ணு ஒரு தேர்வு இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு நமக்கான தேர்வு என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்போதான் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன், சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இதனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு வந்து நான் ப்ரொடக்ஷன்ல உள்ள வரும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஈவனே வந்து ஒரு பயங்கரமான லட்சம் எனக்கு. ப்ரொடக்ஷனா எப்படி பண்ணணும், ஒரு படம் எப்படி கொண்டு போகணும், ஸோ அது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்து இது அதுல இருந்தா இது வந்துருக்கு. ஸோ பேசிக்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு சைடுமே. இன்னும் உள்ள வந்தது காரணம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு எடிட்டர் இருக்காரு, இன்னொரு ஃப்ரெண்ட் அரவிந்த், லண்டன்ல இருக்காரு, அவர் ஸ்கூல் மேட். ஸோ என்னோட சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் இருக்காங்க, உள்ள கொண்டு வருது. ஸோ இப்போ என்னன்னா ஒரு எனக்கு ப்ரொடக்ஷனாவே நல்லா ஒன்று பண்ணணும். என்னோட எங்க டீம் நான் ஃப்ரெண்டும் பண்ற ப்ரொடக்ஷன் சின்ன சின்ன படங்கள் பண்ணணும், புது ஆர்டிஸ்ட், புது டெபியூ டைரக்டர், இவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும் தான் என்னோட இது. உங்களுடைய ஆமா. ஓகே. சோ நீங்க ப்ரொடியூசர் ஆகணும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு படம் ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கோம். வாவ் வாவ். ஒரு யூடியூபர் வச்சு ஒரு படம் ஒன்னு பண்ணோம். யாரு? இவரு சரத். ஓகே. இந்த இதுல அந்த பேய்லாம் சொல்றாங்க, சிம்பிளி சரத். ஓகே. அவரு முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே, நைஸ் நைஸ். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன். சோ சினிமாக்கு நீங்க ஃபாலோ பண்றப்ப ஒரு பிம்பம் இருந்திருக்கும். ரியாலிட்டி வந்து அதுதான் அதுதான் வருது. இப்ப ரியாலிட்டி வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப். சினிமா படத்துல பாக்குறதுக்கும் சினிமாக்குள்ள நம்ம போய் நடிச்சு வாழ்றதும் ஒரு வெரி டிஃபரெண்ட் திங். ரியாலிட்டி எப்படி, சினிமாவோட ரியாலிட்டி என்ன சொல்லுங்க? சினிமாவோட ரியாலிட்டி வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா இருக்கும், பலபலன்னு இருக்கும். ஆனா ஒரு ஏன்னா என்னன்னா இப்போ வாய்ப்பு நான் சரியா யூஸ் பண்ணலனாலே அதே தப்பு தான். எவ்வளவு பேர் இருக்காங்க வாய்ப்புகள் தேடி ஒவ்வொரு போய் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸா போய் எக்கச்சக்கமா பண்றாங்க. இசல் கம்யூனிகேஷன் படிச்சு பிஎஸ்சி படிச்சு எவ்வளவு பேர் வராங்க. ஸோ அவங்களோட கோல் என்ன? ஆக்சுவலா நீங்க கேட்ட கேள்வி அதான் ரொம்ப கரெக்ட். உங்களுக்கு லைஃப்ல கோல் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். என்னோட கோல் இப்போ நான் மாத்திக்கிட்டது என்னன்னா, இது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், நம்ம
சுத்தி இருக்கவங்கள மேல கொண்டு வரணும். புதுசா வர நம்மளால என்ன பண்ண ஒரு மீடியால நம்மளால என்ன பண்ண முடியும் மற்றவங்களுக்கு, அதை கண்டிப்பா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரியாலிட்டி இது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமா உள்ள கஷ்டம். ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் புதுசா ஒரு டப்பிங் ப்ரொடக்ஷன் உள்ள வருதுன்னா பிலிம் ரிலீஸ்க்கே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஸ்டேட்டஸ் கிடைக்காது. இப்போ எங்க படத்துக்கே வந்து இவ்வளவு கம்மி ஸ்டேட்டஸ் தான். இது ஒரு இன்னொரு மலையாள படம் ரிலீஸ் ஆகும் டப் பண்ணி வாங்கினால உங்களுக்கான இது கிடையாது. இப்போ என்னன்னா இந்த ஆடியன்ஸே மாறணும். எப்படின்னா ஒரு புதுசா ஒண்ணு பண்றாங்க, நான் ரிவ்யூ மட்டும் நான் போய் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு. நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீ காசு கொடுத்துட்டு நீ பேசு, காசு கொடுத்தா பேசணும் தப்பா சொல்ல, அது தப்பு ரைட்டா சொல்லுங்க. அது மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லாமன்னு தெரியல, பிரிஸ்லீனரோட டைரக்டர் சொன்னாரு அந்த படம் வந்து சரியா போல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவருதான் விளங்கி பண்ணாரு, சூப்பர் டூப்பர் இருக்கு. ஸோ அவரோட கரெக்ட் தப்பை வந்து கரெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இது பண்ணி இன்னைக்கு ஒரு பாலிவுட்லயும் போய் ஒன்று பண்றாரு. ஸோ எல்லாருமே நம்ம எடுத்தோன்னே எல்லாம் நல்லா பண்றாங்கன்றதுக்கு எல்லாருமே ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நம்ம முதல்ல அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இப்போ நீங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட் கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாது, யார் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ நீங்க இது மாதிரி ஒரு புதுசா ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க பண்றது ஒரு பெரிய விஷயம். அது அப்ரிசியேட் சேனல். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் அவர் வந்து எனக்கு கேட்கும் போது சரி நிஜமா என்ன கூப்பிடுங்களான்னு கேட்டேன். நான் அப்புறம் இன்னைக்கு மற்றவங்களாம் கேட்டேன், கேமராமேன் டேரக்டர்லாம் கேட்டேன், இல்லை என்னெல்லாம் கூப்பிடுங்க, நீங்க ஸ்டார் ஆயிட்டீங்க சார் போங்க அது நீங்க வேற பண்றீங்க அது. ஸோ அப்படிதான் எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கணும். எல்லாரும் போய் ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கணும், தப்போ ரைட்டோ நீங்க சொல்லுங்க. அது ஆனா 2 hours வேஸ்ட் ஆகாது. ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. ஒரு கேங்ஸ்டர் படம்னால இது கிளோரிஃபை பண்ணல. ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கும், இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒண்ணு சொல்லும். இந்த படத்தோட கான்செப்டே அதான், நம்ம என்ன சாய்ஸ் எடுக்கிறோம் லைஃப்ல. எல்லாருக்கும் ஒரு சாய்ஸஸ் இருக்குல்ல, அதோட சாய்ஸ் நம்மளோட தான். நம்ம என்ன ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அது ரியாக்ஷன் நம்மளோட தான். நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு. ஸோ நான் இது போன சினிமாவுக்கு நான் போகணும்னா அது என்னோட டிசிஷன். அதுக்கு பின்னாடி வர கஷ்டங்களோ நஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாமே நான் தான் அனுபவிச்சேன். ஸோ அது மற்றவங்களுக்கு பேர்டன் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். அதுதான் ஓகே. அண்ட் டேக் எடுக்கிறப்ப எல்லாமே இப்போ நீங்க சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, யூ ஆர் இன் யூ ஆன் போர்ட் டு தி ஷூட்டிங் ஸ்பாட், ஒரு பெரிய ரோல் உங்க ஷோல்டர்ல இருக்கு, கேமரா லைட் கேமரா ஆக்ஷன்ங்கிற மாதிரி ஆக்டர்ஸ் நடிக்கணும் இப்போ நம்ம. சோ அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் என்னோட டேக் வந்து 16 டேக். அதுதான் என்னோட நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சதோட நான் ப்ரொடக்ஷனா ஒர்க் பண்ணதுனால அன்னைக்கான காஸ்ட் அன்னைக்கு டைம் வேல்யூ வந்து சில பேர் நம்மளை சுற்றி ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 100 பேருக்கும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். நம்ம அடுத்த ஷாட் அவங்க போகணும். அவங்க ஒரு டைம் ஸ்பேன் வச்சிருக்கோம். 8 hours ஷெட்யூல்னா அந்த ஷெட்யூலுக்குள்ள நம்மளே ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ப்ரொடியூசர் கொஞ்சம் காஸ்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அடுத்த நாள் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண இருக்கு. என்னோட டயலாக்ஸ்ல இருந்து என்னோட ஆக்டிங்ல இருந்து என்னோட மதன் அவர் டார்லிங் மதன் அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. நெக்ஸ்ட் நான் எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்க அப்படின்னா இல்ல, அவங்களுக்கான இது பண்ணணும், தப்பாயிடுச்சு அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, அடுத்து ஒரு 2-3 டேக்லயே நான் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். இப்போ எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஒரு படத்தோட வில்லன், உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, உங்களுக்கான ஒரு அடையாளம் உருவாயிடுச்சு. கண்டிப்பா இது பண்ணணும், அடுத்தடுத்து நான் போகணும், அதுதான் நான் யோசிக்கிறேன். நம்ம நல்ல ரோல்ஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ண முடியும்னு வாய்ப்புகள் தான் இதோட நிக்க முடியாதுல்ல. இதுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்ன அப்படின்றத கேட்கறேன். ஒரு படம் வருது உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 ரோல் வருது, பட் உங்களுடைய பாடி அண்ட் ஹேர் எல்லாத்தையுமே ஷோ ஆஃப் பண்ணணும், அப்படிதான் நீங்க பண்ணுவீங்க? கதைக்கான விஷயம் அது ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி தான் கண்டிப்பா பண்ணலாம், தப்பு கிடையாது. முடிவு ஒண்ணும் இல்லை. எனக்கு என்ன பாத்தீங்கன்னா முடிவு நான் எதுவுமே போட மாட்டேன். முடிவு எல்லாருமே கேட்பாங்க. அதுதான் நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே சிம்பிளான ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்றேன். அப்படிதான் சீரம்ஸ் போட மாட்டேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
அப்படியே வளர்றதுதான். ஓகே ஓகே ஜீன்ல இருக்க அப்பாவோட இதுன்னு வச்சுக்கோங்க, அதனால வளருது, மெயின்டைன் பண்ணல. ஆனா எல்லாரும் என்ன சுத்தி தான் கேட்பாங்க, ஏன் உனக்கு இப்படி வளருது, எங்களுக்குலாம் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். தெரியும் நான் சொல்றேன் அப்படின்னு. So, உங்களோட காலேஜ் லைஃப் பத்தி சில விஷயங்கள்லாம் பேசலாம். காலேஜ் அண்ட் சைல்ட்ஹுட் லைஃப் பத்தி. ஆஹ் இப்போ நீங்க ரொம்ப டாலா இருக்கிறீங்க, 6.4 ஃபீட் இருக்கிறீங்க. ஸோ காலேஜ்ல உங்களுடைய லுக்ஸ் எப்படி இருக்கும், இல்ல எப்படி இருந்துச்சு உங்க லைஃப்? அது உங்களுடைய அப்பியரன்ஸ் வச்சு உங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களா டக்குன்னு, இல்ல எப்படி ஆமா இருந்துச்சு? கண்டிப்பா அது ஒண்ணு இருக்கு. அது ஆக்சுவலா நான் ரொம்ப பேச மாட்டேன். நீ சொல்ற மாதிரி இன்ட்ரோவர்ட் அப்படின்ற வார்த்தை புதுசா வந்துருக்கு. ஓகே. அதுவா சொல்லிக்கலாம். அப்ப அது கிடையாது, நான் ஸ்கைன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல. நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், யூஸ்வலா யார்ட்டையும் பேச மாட்டேன். ஒரு சிட்டம் கேங் பசங்க தான் இருப்பாங்க, ஒரு 10 பேர். ஸோ அந்த டீம் கூட தான் இருப்பேன். நம்மளோட ஐடியாவே ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாம், நம்ம கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அவங்களும் நினைச்சுப்பாங்க, ஆனா நம்ம அப்படி கிடையாது கிடையாது. அவங்களும் ஒரு திங்க் பண்ணிக்கிறது, நம்ம ஹைட்டா இருக்கோம், நம்ம செட் ஆகணும் அந்த மாதிரி ஒரு பசங்க தான், ஒரு 10 பசங்க இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க. ஸோ அப்படிதான் பேக் பெஞ்சஸ் தான், இப்பெல்லாம் பேக் பெஞ்சஸ் தான். அப்படிதான் இருந்தேன் 2 இயர்ஸ், அப்படிதான் போச்சு. கடைசியில என்னோட காலேஜ்ல இருக்க ஒய்ஃப் அங்க அங்கதான் லவ் பண்ணேன், மேரேஜ் பண்ணேன். காலேஜ் முடிச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதே சொல்றல இதுதான் நடக்குது. அதான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு தானே போவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதுதான் ஆசை கோல். அது நடந்துச்சு. ஓகே. என்ன சிச்சுவேஷன்னா, அதாவது நம்ம 50 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம பையன் வந்து பெரிய பையனா இருக்கான். ஓகே. அப்ப நம்ம வந்து செல்ஃப் இம்பார்ட்டா இருக்கு, நம்ம அவனை டிபெண்ட் பண்ணி எடுத்துக்காக அவன் நம்ம பாத்துடலாம், அவன் என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்துடலாம். அப்ப 22 கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? காலேஜ் 21 ஆயிடுச்சா? 21 காலேஜ் முடிக்கும். நைஸ் நைஸ். சோ நீங்க வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஷை டைப், ஒரு இன்ட்ரோவர்ட் டைப், பட் உங்களை பாக்குறது வந்து ஒரு பெரிய ரவுடியா இருப்பாங்களா, பேசினா அடிச்சுவாங்க. இந்த ஃபைட்டுக்குள்ள எல்லாம் சேர்ந்துக்கிறது, காலேஜ்ல இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? அது நம்ம மாட்டிப்போம் தனியா, நான் போய் நிக்கலாம் வேணாம். நான் ஆக்சுவலி ஒரு சிம்பிள் ஒரு கதை வேணும். என்னோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு ஒரு ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கோம். இன்னொரு பையனுக்கும் அவனுக்கு சண்டை. அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு பொண்ணு மேட்டர், லவ் மேட்டர்னால அடிச்சுட்டாங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சவனும் என் ஃப்ரெண்டு, அடி வாங்கணும் என் ஃப்ரெண்டு. அடி வாங்கணும் எனக்கு என்ன பண்ணேன், தண்ணி ரத்தம் ஊற்றிச்சு இவன் அடிச்சதுனால. போய் தண்ணி பாட்டில தண்ணி வாங்கி வந்து மூஞ்சில் தெளிச்சு விட்டேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. இது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் அடிச்சான், இவன் கத்தியால குத்துனா, அவனுக்கு ரத்தம் வந்துருச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹெல்ப் பண்ணதான் போறேன். நம்ம இடத்துல அந்த ஹைட்டு இந்த மாதிரி புரோட்டோன்னு வந்து நம்ம தப்பா காமிக்குது. நம்ம ஜென்ரலா அதுதான் நம்ம சொல்றோம், ஒருத்தர் நிறத்தை பார்த்தோ உருவத்தை பார்த்தோ இடத்து இருக்கிறது. அதுதான் சிம்பிள். அதுதான் நடந்திருக்கு எல்லா இடத்துலயும், நம்ம போற இடத்துலயும் அப்படி இருக்கும். சில விஷயம் அது நல்லாவும் இருக்கும். நம்ம ஹைட்டா இருக்கிறதுல நம்ம கோயிலுக்கு போறோம்னா, நான் சாமி இங்கிருந்து பாத்துருவேன், எல்லாம் கும்பெல்லாம் தேவையில்லை, மாஸ்டர் இருந்தே பாத்துருவேன். அது பொண்ணு மேல உட்கார வச்சுன்னா போதும், அதை பார்த்து பார்த்துட்டு திருப்பதிலாம் அப்படிதான் ரொம்ப எல்லாம் தப்பு. நான் கடைசி அந்த கார்னர்ல நிற்பேன், சாமி பார்த்துட்டு வந்துருவேன். அவ்வளவுதான், இன்னும் நடக்கும்போது சாமி கும்பிட்டு வந்துருவேன். சூப்பர் சூப்பர். அண்ட் கேர்ள்ஸ், காலேஜ் இருக்கிற கேர்ள்ஸ் அவங்க எல்லாம் உங்களை எப்படி பாப்பாங்க? அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. என் வைஃப் கூட சொன்னாங்க, ரவுடிமா இருக்கான் இவனெல்லாம் லவ் பண்றது திருப்பி இருக்காங்க அப்படிதான் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் யாருமே நம்பல. அப்புறம் எப்படி உங்க வைஃப் உங்களை லவ் பண்ணாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே இல்ல போராட்டம் தான். உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. ஒன்றும் பெருசா இல்ல, சின்னதுதான். ஒரு அந்த ஃபைனல் இயருக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் அங்கதான் இது பண்ணோம். அப்புறம் நடுவில் பிரேக்கப் ஆச்சு. திருப்பி அதுக்கப்புறம் உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். காலேஜ் முடிச்சோன்னே ரிஜிஸ்டர் மேரேஜ். ஆக்சுவலி அதே ஒரு காமெடி என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம், அவன் அந்த பொண்ணு வரல. அதனால நான் வச்சு கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். பண்ணிட்டு உடனே ஒரு செப்டம்பர்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர்ல கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி சொந்தூருக்கு போயிட்டேன், பாட்டி வீட்டுக்கு கிளம்பி. எங்க அப்பா வந்து கேரளால கோயிலுக்குலாம் சபரிமலைக்குலாம் போயிட்டு அந்த டைம் நாங்கள் வந்துருந்தோம். எங்க அம்மா சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆக்சுவலாக எங்கள் அண்ணனும் கல்யாணம் ஆகல, ஃபர்ஸ்ட் நான் அண்ணன் பண்ணிட்டேன். 2 அண்ணன் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ
அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம். அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது அவங்க ஃபேமிலியோட இதுதான், எல்லாரோட ஓகே. சப்போர்ட் தான். ஸோ மாமனாரும் இன்னைக்கு சரி. உங்க ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் இன்னைக்கு என்னன்னா எங்க அம்மா இல்ல, அப்பா, பிரதர் 3 பேருமே இல்ல. ஓகே. அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு இதுல டீம்லயோ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன் ஃபீல்ட்ல அப்படின்னு. வந்திருக்கீங்க. ஆமா, அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஓகே. இந்த தருணத்துல யாருக்காச்சும் தேங்க்ஸ் பண்ண விரும்புறீங்களா? கண்டிப்பா என்னோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்டுங்கும் போது பிரேம், அரவிந்த். ஃபேமிலியும் ஒய்ஃப், பசங்க, அம்மா, அண்ணா, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணுவீங்க. சூப்பர். அடுத்ததா வந்து குட்னி சார் என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இல்ல அடுத்ததா உங்களை பிக் ஸ்கிரீன்ல எந்த படத்துல நாங்க பார்க்கலாம் சொல்லுங்க. சீக்கிரம் அடுத்தது கங்குவால கங்குவா கங்குவா. ஓகே. நைஸ். கேரக்டர் தான். நல்ல கேரக்டர் பண்ணிருக்கீங்க. ஓ அது wow. தெரியும். ம். நான் இப்போ நீங்க மென்ஷி பாத்தீங்கன்னா, இந்த படமே பாத்தீங்கன்னா அது நான் தான் தெரிஞ்சிடும். ம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓ நைஸ். நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் திருப்பி என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றோம். கண்டிப்பா. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுடைய முதல் வாய்ப்பு கிடைச்சது, அதை நல்லா பயன்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா. அடுத்தது உங்களோட படம் ரெடியா இருக்கு ரிலீஸ் ஆக. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. And இன்னொரு இன்டர்வியூல கண்டிப்பா சந்திக்கலாம். ஒரு இது மட்டும் பிரசாந்த் அந்த டீம் மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. பிரசாந்த் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த கேமராமேன், டிஓபி எல்லாருமே இன்ஸ்பயர். இது ஒரு புது டீம். எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் தான் சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுங்க. இது தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் சொல்லுங்க, அதை திருத்திப்பாங்க. அடுத்த படங்கள் வாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. கண்டிப்பா. ஒரு லாஸ்ட் கேள்வி கூட, மகேந்திரன் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பாண்டிங் இருக்கு? மகேந்திரன் பேசவே இல்லையே. ஆமா அது சொல்லணும். ஆக்சுவலா மகேந்திரன் வந்து அது சொன்னல அந்த 16 பேஜ் போச்சுல, ம். மகேந்திரன் தான் மதன் கிட்ட சொல்லி அவருக்கு கொஞ்சம் நோஸ் இருக்காரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் அப்போ நிறைய பேச முடியாது. மகேந்திரன் அந்த பாக்குற மாதிரி இல்ல, அஹ் ரொம்ப இதுவா இருப்பாரு, ஓகே. ஃபோக்கஸ்டா இருப்பாரு, யார்ட்டும் பேச மாட்டாரு. வெளியே வந்து நல்ல ஜோதி எல்லாம் பேசுவாரு. இன்னைக்கு அப்படி பார்த்தா தான். அதுக்கப்புறம் படம் டிராவல் ஆன பிறகு நாங்க நல்ல பழகம். இப்போ அடுத்தது மகேந்திரன் கூட ஒரு ஆல்பம் எங்க ப்ரொடக்ஷன்ல பண்ணிருக்கோம். ஓ நைஸ். அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா. சூப்பர். அந்த அளவுக்கு நல்ல பாண்டிங். ஆமா ஆமா கண்டிப்பா. சூப்பர் சார். ஸோ இன்னொரு ஒரு கேள்வி லாஸ்டா, அதாவது யாருக்கு வந்து ஒரு லாங் ரன்ல எந்த ஹீரோக்கு நம்ம ஒரு ஆப்போசிட்ல ஒரு வில்லனா பண்ணா செமையா தலைவர் இருக்குல்ல? பண்ணேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். வெரி குட் சார். செம செம. கண்டிப்பா வாழ்த்துக்கள் அதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. தேங்க்யூ. எனக்கு தான் நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு புது ஃபேஸ் வந்து நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அது நான் கரெக்டா யூஸ் பண்ணணும்னு தெரியல. அவங்களோட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. நீங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச் சார். மீண்டும் ஒரு இன்டர்வியூல சந்திக்கலாம். நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வில்லன் முரளிதரன் சாருடன் பேசி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட் நான் மீட் பண்றேன். அண்ட் டேக் கேர். சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாசி சுப்ரமணியம். டாடா.